கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயத்தின் சார்பிலே அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாய் நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சமூகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் ஜெபத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாருங்கள். ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வசனங்களை கேளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயிர் முயற்சியை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம மத்தியிலே வருகை தந்திருக்கிற ரெவரண்ட் தேவசுந்தரம் FMBB ஐயா அவர்கள் நம்மை ஆரம்ப ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் 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 மகா பரிசுத்தரையாக நினைத்து உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக இந்த ஆராதனையை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் விசேஷமாக இல்லங்களிலே தங்கியிருக்க கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 7 லட்சம் கிராமங்களில் 28 மாநிலங்களில் 9 யூனியன் பிரதேசங்களில் அப்போ 138 கோடி மக்கள் மத்தியில் இந்த செய்தியானது கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை கர்த்தர் நீர் துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கவலையோடு இருக்கக்கூடியவர்களை கவலைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அப்பா நீ பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை கண்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. பாடக்கூடிய பாடல் நிலைகள், கேட்கக்கூடிய சத்தியங்கள் 1 100 1000 பலன் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ரெவரண்ட் நெல்சன் பேரதாசன் அப்பா பாஸ்ரையாவை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறாங்க. ஒரு நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஸ்தலத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். வீடுகளில் அப்பா கூடி ஆராதிக்கும் போது இது கேட்கும் போது அவர் நடுவிலையும் கர்த்தர் கடந்து சென்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் கேட்க பெற்றுக்கொண்டாத நினைத்து உங்களுக்கு நன்றி. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாடலாம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. நம்ம ஒருவருக்கும் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
உள்ளமாய் மகிழ்ந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனையும் விடுவிக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் வந்தார். அவர் பெயரே சமாதான பிரபு. அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய சிந்தனைகளை நிரப்புகிறது. சமாதானம் தந்தார் இயேசு,
தேவாதி தேவனுக்கே உரியதாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாக பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருக்கிற பல காரியங்களை குறித்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிற நம்மை அவர் உயிர்ப்பித்தார். இரண்டாவதாக, துன்பத்தின் நடுவில் இருக்கிற நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே நம்மை இடைக்கட்டுகிறார் என்று தியானித்தோம். மூன்றாவதாக, கடைசி எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நம்ம தியானித்தோம். இன்றும் கூட இயேசு உயிரோடு எழுந்து முதல்ல தன்னை வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்ன பல ஆசீர்வாதமான வார்த்தைகளிலே ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு சுருக்கமாக உங்களோடு தியானித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எடுத்து வாசியங்கள் பார்க்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அன்பாய் நேசிக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க என்ற வார்த்தையை நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வார்த்தை தான். ஒருவர் சந்திக்கும் போது நாம் அவர்களை வாழ்த்துவோம். அரசியல் தலைவர்கள் வரும்போது வாழ்க வாழ்க என்று சொல்லி தொண்டர்கள் வாழ்த்துவார்கள். பெரியோர்கள் திருமணமான தம்முடைய பிள்ளைகளை பல்லாண்டு வாழ்க என்று சொல்லி 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்துவார்கள். இப்படி ஆசிரியர்களுடைய அல்லது பெற்றோர்களுடைய அல்லது மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லவருடைய வாழ்த்துதல், அந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முதல்ல யாருக்கு தெரியுமா கிடைத்தது? மகதலேனா மரியாளுக்கு. The greatest woman in the world என்று சொல்லி இந்த மகதலேனா மரியாளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவை முதல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த முதல் பெண்மணி. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் பெற்றார். ஏன் தெரியுமா? அவள் இயேசு ஆண்டவரை தாகத்தோடு கூட அவள் தேடி வந்தார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். தாகத்தோடு கூட தன்னை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் எழுந்து மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவை தேடி கல்லறைக்கு வந்தார்கள். அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வந்தார்கள். அந்த வானத்தில் இருந்து ஒரு தேவதூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்து, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கல்லை புரட்டின பிறகு இயேசு அங்கிருந்து வெளியே வரவில்லை. கல் புரட்டப்படாததற்கு முன்னதாகவே அவர் உயிர்த்தெழுந்து இயேசு வெளியே புறப்பட்டு போய்விட்டார். பின்பு ஏன் தேவதூதன் வந்து இந்த கல்லை புரட்ட வேண்டும்? அவர் இங்கே இல்லை என்பதை மரியாளும் மகதலேனா மரியாளும் பார்க்க வேண்டும். இயேசு அந்த கல்லறையில
இல்லை என்பதை சீஷர்கள் பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கும் எருசலேமிலே அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கும்படியாகத்தான் தேவ தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி போட்டார். கல் புரட்டப்படாததற்கு முன்னதாகவே இயேசு மகா பலத்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அவர் கல்லறை விட்டு புறப்பட்டு வந்தார். அவருடைய வல்லமை மகா வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த போது லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். எவ்வேறு ஜபாலய தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். நாயினொரு விதவினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எல்லா உயிர்த்தெழுதலுக்கும் மேலான ஒரு வல்லமை படைத்தது. என்னவென்று சொன்னால், மரித்த கிறிஸ்து இனி மரிக்காதபடி மரணமே இல்லாத ஒரு சரீரத்தோடு கூட மகா பலத்தோடு அந்த வல்லமையோடு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் உயிரோடு எழுந்தார். எத்தனை பெரிய வல்லமை பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்கிறார். மரியாளே, நீ வாழ்க என்று சொல்லி மரியாளை வாழ்த்தினார். வாழ்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மரியாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் கூட வாழ வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் கோடி கோடியாய் நம்முடைய தேசங்கள் இருக்கிறார்கள். கடந்த நாட்கள்ல, கடந்த மாதத்துல இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டு லட்சமான மக்கள் கண்ணீரிலும் தவிப்பிலும், லட்சக்கணக்கான மக்கள் உலக அளவில் மரித்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயத்தோடு நடுக்கத்தோடு நானும் வாழ்வேனா, எனக்கும் சுகம் கிடைக்குமா, ஜீவனுள்ளோர் தேசத்துல நானும் நடப்பேனா என்று சொல்லி இன்னைக்கு கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட நீ இருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்னைக்கு மரியாதைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டும். நீயும் உன் சந்ததிகளும் இந்த தேசத்திலே பலத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லவில்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடவில்லையா? அதே போல இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் வாழ வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேகர் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லுவதற்கு அவர்கள் செய்வதற்கும் சம்பந்தமே இருக்காது. அநேகர் வாக்கு கொடுப்பார்கள், வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள். சொல்லுவார்கள், அதை மறுதலித்து நான் சொல்லவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிடுவார்கள். மனிதனுடைய வாக்கு அவ்வளவுதான். ஆனால் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் சொன்னால் சொன்னது தான். பொய் உரைக்க அவர் ஒரு மனுஷன் அல்ல. வானமும் பூமியும் கூட ஒளிந்து போய்விடும், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. அநேகர் இன்னைக்கு பாருங்கள், வாழ்க என்று நேரிலே சொல்லுவார்கள், பின்பு பின்னாக போய் நம்மை சபிப்பார்கள். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று. கூந்தல் தைலத்தை விற்றுக்கொண்டு வந்தவன், இந்த கூந்தல் தைலத்தை நீங்கள் பயன்படுத்தினால் நன்றாக முடி வளர என்று சொல்லி அவன் விற்றுக்கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய தலையிலோ முடி இல்லாதபடி அவன் வழுக்கு தலைவனாக இருந்தான். அவன் விற்பது கூந்தல் தைலம், ஆனால் அவனுடைய தலையிலேயே முடி இல்லாதபடி வழுக்கு தலையாக இருந்தது. இப்படி சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. ஒருவர் 100 வருஷம் வாழ்வதை குறித்து இந்த உலகத்துக்கு வழிகாட்டும்படி ஒரு புத்தகத்தை எழுதினார். ஒருவன் எப்படி தீர்க்க ஆயுசோடு 100 வருஷம் அந்த உலகத்தில் உயிர் வாழலாம் என்று சொல்லி பல காரியங்களை, பல டிப்ஸுகளை கொடுத்து அந்த புத்தகத்தை அவர் எழுதினார். கடைசியாக ஆசிரியர் உரை, கடைசி பக்கத்தில் அந்த ஆசிரியரை பற்றி வாசிக்கும் போது
அவர் என்ன ஊரில் பிறந்தார், அவர் என்ன ஊரில் படித்தார், அவர் இவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்தார். கடைசியாக அவர் 60 வயதிலே மரித்து விட்டார் என்று எழுதியிருந்தது. அவ்வளவுதான். மனிதனுடைய வழிகள் எல்லாம், மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அவ்வளவுதான். உலகத்துக்கு வழிகாட்டுகிறார் 100 வருஷம் வாழ என்ன செய்யலாம். ஆனால் அவரோ 60 வயதிலேயே மரித்துப்பார். சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. அதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு இன்று உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதுதான், மரியாதை நீ வாழ்க என்று சொன்னார். ஆண்டவருடைய வாழ்வளிக்கிற வல்லமை மரியாதையின் மேல் இறங்கினது. இந்த மரியாள், மகதலேனா மரியாள் யார் தெரியுமா? வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் அவர் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். ஏன் இந்த மரியாளுக்கு இயேசுவின் மேல் அளவற்ற அன்பு? ஏன் இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை தேடி அதிகாலையிலே அவள் புறப்பட்ட கல்லறைக்கு வருகிறாள்? இயேசு தன் வாழ்க்கையில செய்த நன்மையை அவள் மறக்கவே. அவள் பிசாசினாலே அலைக்கழிக்கப்பட்டு, ஒரு பிசாசு அல்ல, 7 பிசாசுகள் இந்த மகதலேனா மரியாளை அலைக்கழித்து அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி நாசமாக்கி கொண்டிருந்தது. ஏசு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் திருடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி பிசாசை குறித்து ஏசு ஆண்டவர் சொன்னார். அவன் திருடினான், சமாதானத்தை திருடினான், சுக வாழ்வை திருடினான், சந்தோஷத்தை திருடினான், ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி எல்லாவற்றையும் திருடினான். அவன் திருடன். அவன் திருடுவது மட்டுமல்ல, அவன் ஒரு கொலைகாரன். அவன் கொல்லுவான், ஆத்மாவை கொல்லுவான். பாவம் செய்ய வைத்து ஆத்மாவை சாகடிப்பான். அல்லது இப்படிப்பட்ட பிசாசினாலே பாதிக்கப்பட்டு உன்னுடைய சரீரங்களை கொல்லுவான். பல விதங்களிலே கொள்ளை நோய்களை கொண்டு வந்து வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார் என்பதற்கு மேலாக வேடனுடைய கண்ணி என்று ஏன் வேதம் சொல்லுகிறது? இந்த கொள்ளை நோய்க்கும் இந்த வேடனுக்கும் சம்பந்தம் உண்டு. வேடன் என்றால் பிசாசு. ஒரு வேட்டையாடுவது போல ஒரு மனுஷனை வேட்டையாடுவான். எந்த விதத்திலும் அவனை தகர்த்து அவனை கொல்லுவான். கொள்ளை நோயை கொடுத்து மனுஷனை அழிக்கும்படியாக அவன் வேடன். அவன் கண்ணி வைப்பான். கொள்ளை நோய் என்கின்ற ஒரு கண்ணியை வைத்து இன்றைக்கு முழு உலகத்தையும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். இப்படித்தான் மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையை பிசாசு, 7 பிசாசுகள் அவளை அலைக்கழித்துக் கொண்டே இருந்தது. அவனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தது. அந்த இயேசுவை தேடினான். இயேசுவண்டை வந்தான். இயேசு ஆண்டவர் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். இயேசு வாழ்வு கொடுக்கிறவராய், சாத்தானுடைய வல்லமையில் இருந்து, சாத்தானுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார். சாத்தானுக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமை இயேசுவின் வல்லமை. அவருடைய வல்லமை சர்வ வல்லமை. அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மரியாளை விடுதலையாக்கினார். பாருங்கள், அவள் எத்தனை பெரிய சந்தோஷம், சமாதானம், நல்ல சுகமாய் ஆரோக்கியமாய். பிசாசு அவள் வாழ்க்கையை அழித்தது, இயேசு அவளை வாழ வைத்தார். இயேசு அவளை குணமாக்கினார். இயேசு அவளை சமாதானமாய் அவருடைய வீட்டிலே குடியிருக்கும்படி செய்தார். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன் கல்லறையிலே போய்
சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவனாய், எத்தனை மகா கல் எடுத்து தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறவனாய், இப்படி மகா வேதனையை அனுபவித்தானே. இயேசு அவனை விடுதலையாக்கின போதோ அவன் வஸ்திரம் தரித்தவனாய், அவன் எவ்வளவு ஆரோக்கியத்தை சுகத்தை பெற்றவனாய், அவன் வீட்டிலே குடியிருக்கிறவனாய், அந்த தெக்கப்போலி நாட்டுக்கே பெரிய சுவிசேஷ வீரனாய் அவன் மாறினான் அல்லவா. ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவர் சந்திக்கிறார். ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் இயேசு ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி, அவனை வாழ வைக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். சாத்தானுடைய கிரியைகளை, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தான் தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது மட்டுமல்ல, வியாதியஸ்தர்களை குணமாக்கினது மட்டுமல்ல, இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுதலை ஆக்கினார். எத்தனை எத்தனை அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த மரியாதை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஆகவே தான் மரியாளுக்கு அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாகம், இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டும், என்னை வாழ வைத்த தெய்வம் அவர், என்னை விடுதலையாக்கின தெய்வம் அவர், பிசாசுடைய வல்லமையில் இருந்து என்னை காப்பாற்றினவர், இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு இயேசுதான் காரணம். எனக்கு இயேசு வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். வாரத்தின் முதலாம் நாள்ல அவள் தாகத்தோடு இயேசுவை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். முழு இருதயத்தோடு கூட என்னை தேடினார், கண்டுபிடிப்பீர்கள். அப்படித்தான் இந்த மரியாள் முழு இருதயத்தோடு கூட இயேசுவை தேடினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதல்ல இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமானார். அப்பொழுதுதான் சொன்னார், மரியாளை வாழ்க என்று சொல்லி அவளை வாழ்த்தினார். இயேசு ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். சிலுவையிலே அறைந்தோம், இயேசு மரித்து விட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஒருவர் புரட்ட முடியாதபடி ஒரு கல்லை வைத்து அவருடைய கல்லறை அடைத்து விட்டோம், அவருடைய வாழ்வு முடிந்தது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலேயே ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருக்கு மரணமே இல்லை. ஆகவே தான் இயேசாண்டவர் சொன்னார், நான் பிழைக்கிறபடியா நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்னார். இன்றும் இயேசு ஜீவிக்கிறார், இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே தன் தைரியமாய் சொன்னார், நான் வாழ்வது போல நீயும் வாழ்வாய், மரியாதை வாழ்க என்று சொல்லி அவளை மனதார கூட வாழ்த்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்கிறார். எங்கு மரணம் வந்துவிடுமோ, எங்கு வாழ முடியாமல் போய்விடுவோமோ, ஐசோலேஷன்ல இருக்கிறேனே, இப்படி வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வாழ்க, உன் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும். நீ பசியிலே சாகக்கூடாது, நீ வறுமையிலே சாகக்கூடாது, நீ பாவத்திலே சாகக்கூடாது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே நீ சிக்கி தவிக்கக்கூடாது, பிசாசினாலே நீ பாதிக்கப்படக்கூடாது. உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க என்று சொல்லி உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து உன்னை வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னார். அன்னைக்கு வனாந்திரத்தில் பாம்புகளாலே கடிக்கப்பட்டு செத்து கொண்டு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து, ஒரு கம்பத்தில் வெண்கல சர்பத்தை வைத்து உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பாம்பு கடித்து விஷத்துல வந்தவர்கள் அதை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு அது நிழலாட்டமாக ஆண்டவர் சொன்னாரே, மோசேயினால் எப்படி அந்த வனாந்தரத்திலே அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டதோ அதே போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், அவரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள். எப்பேற்பட்ட மரண திசையில் குடியிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மரண கட்டிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் ஜீவனை பெறுவார்கள். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் கெட்டு போகவே மாட்டார்கள், அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 38 வருடமாய் நம்பிக்கையே இல்லாமல் பெதஸ்தா குளத்தில் படுத்துக் கொண்டிருந்தவனை தேடி போய் அவர் விடுதலையாக்கி வாழ வைக்கவில்லையா? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, வேதத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை, அவன் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஆஸ்தியெல்லாம் செலவழித்து கூட அநேக வைத்தியர்களாலே வருத்தப்பட்டு சற்றாகிலும் அவள் சுகம் பெறாமல் இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு வந்தபோது இயேசு ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினாரே, அவளை வாழ வைத்தாரே. மகளே, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொன்னாரே. 18 வருடமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இந்த பூமியை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது. இயேசு அந்த பலவீன கட்டிலிருந்து விடுதலையாக்கி அவளை வாழ வைத்தாரே. அப்படி இயேசு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க இன்று வல்லவராக இருக்கிறார். நீ வேறுபட்ட பிசாசின் போராட்டத்தில் இருக்கலாம், மந்திரம் பில்லி சூனியத்தில் இருக்கலாம், அல்லது பாவத்தில் நீ அகப்பட்டு இருக்கலாம், அல்லது ரகசியமான பல்வேறு இன்னைக்கு பிரச்சனைகளிலே இன்னைக்கு நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு வாழ்க என்று சொல்லி உன்னை வாழ வைக்கிற தெய்வமாய், உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இன்றும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்கிற தெய்வம். உன்னையும் என்னையும் வாழ வைக்க அவர் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக ஊற்றி கொடுத்தார். நீங்களும் நானும் சாகுவது பிதாவின் சித்தம் அல்ல, உயிரோடு கூட வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் இருப்பதே உயிர் தெரிந்த ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. இன்னொன்று காரியம், அந்த மரியாளை பார்த்து இயேசு ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இந்த மரியாளை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்த ஆண்டவர் பாருங்கள், தோட்டக்காரனத்தில் வந்து விசாரிக்கிறாள், அழுது கொண்டு இயேசுவை தேடுகிறாள். இயேசு ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? அப்படியானா மரியாள் அழுது கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டும். நீ கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் கூட இருப்பதை ஆண்டவர் விரும்புகிற தேவன் இல்லை. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உன்னுடைய புலம்பலை ஆனந்த நடனமாக மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
உன் சாம்பலை சிங்காரமாக மாற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். என் அன்பு சகோதர சகோதரியே, நீ அழுது கொண்டிருக்கிறாயா? மரியாதை போல ஆண்டவர் இயேசு உன்னுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை நீ துடைக்கிறார். அன்றைக்கு நாயினூர் விதவையை பார்த்து, ஸ்திரியே அழாதே என்று சொல்லி அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கவில்லையா? அவளை பார்க்கும் போதே இயேசு மனதுருகவில்லையா? அவள் வாழ்க்கையில இழப்பு மேல இழப்பு வந்ததை ஆண்டவர் இயேசு புரிந்து கொள்ளவில்லையா? அவள் ஒரு கைப்பெண் என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டாரே. அவள் ஒரு புருஷனை இழந்து, கணவனை இழந்து, இழப்புக்கு நடுவிலே அவள் தவித்துக் கொண்டிருக்கிறது இயேசு அறிந்து கொண்டு, அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகனும் மரித்து போனான். இழப்பு மேல இழப்பு, மரணத்தின் மேல் ஒரு மரணம். இனி வாழ்வதற்கு என்ன வழி? கணவனும் இல்லை, மகனும் இல்லை, நானும் மறிக்க வேண்டியதுதான் என்று சொல்லி அந்த ஸ்திரீ நினைத்திருப்பார். அவருடைய மகனை பாடையில தூக்கி கொண்டு வருகிறார்கள். மரண ஊர்வலம் வருகிறது. ஜீவனானவர் அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஜீவனான இயேசு போய் மரித்து போன அந்த வாலிபனை கூட தொடவில்லை. அந்த பாடையை தான் இயேசு தொட்டார். மரித்தவர் உயிர் பெற்று எழுப்பினார். அந்த தாயினுடைய கண்ணீரை, நாயின் விதவையினுடைய கண்ணீரை இயேசு துடைத்தார். பாவியான ஸ்திரீயினுடைய கண்ணீரை இயேசு ஆண்டவர் துடைத்தார். எசேக்கியா ராஜா வியாதியில மரண தருவாயில போராடி அழுத போது இயேசு ஆண்டவர் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆயுசு நாளை பெருக பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் உங்களுடைய படுக்கையை கண்ணீரினாலே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? யாரை நினைத்து? உன் குடும்பத்தை நினைத்து, உன் கணவனை நினைத்து, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ கலங்கி அழுது கொண்டிருக்கிறாயா? இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சந்திக்கிறது. அவருடைய கல்வாரி காயப்பட்ட கரம் உங்களை தேடி வருகிறது. அழாதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உங்க கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைக்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எத்தனை நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. வாழ்க என்று சொல்லி நம்மை வாழ வைக்கிறார். அழாதே என்று சொல்லி நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை ஆண்டவர் களிப்பாக மாற்றுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு முழு உலகமும் பயந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், தேசத்தை காப்பாற்ற முடியாதபடி. இன்னைக்கு காவல்துறையினர், இராணுவம், ஒவ்வொரு வீட்டில் உள்ள மக்களும் அறை கதவை பூட்டிக் கொண்டு இன்றைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கிற தேவனாய், ஒவ்வொருவரையும் அந்த பயத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு தேவனாய், அன்றைக்கு அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். மரண பயத்தில் இருக்கிறீர்களா? பிசாசினுடைய பயத்தில் இருக்கிறீர்களா? அல்லது இந்த கொள்ளை நோய்க்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை நினைத்து வாழ்வாதாரமே போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை மாற்றுகிறார். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்டார், ஆண்டவரே, சாத்தானை நான் பார்க்க வேண்டும், எனக்கு காண்பீங்கள் என்று சொல்லி அந்த பக்தன் ஆண்டவரிடத்திலே கேட்டான்.
ஆண்டவரும் அவரை கூட்டிக் கொண்டு சாத்தானிடத்துல போய் சாத்தானை காண்பித்தார். சாத்தான் முழு பலத்தோடு கர்ஜிக்கிற அப்படியே சிங்கம் போல மகா மகா பயங்கரமாய் அந்த சாத்தான் அந்த ஊழியக்காரர் மேல அப்படியே பாய்படியாய் கர்ஜித்து வந்தார். ஊழியக்காரன் அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டார். பயந்து நடுங்கி போனார். இயேசுவே என்று சொன்னார். ஏசு ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேனே, ஏன் பயப்பட்டார் என்று ஊழியக்காரனை பார்த்து கேட்டார். அந்த சாத்தானை நன்றாக உற்று கவனித்துப்பார். அவனுடைய தலையை நான் நசுக்கி இருக்கிறேன். தலை நசுக்கப்பட்ட அந்த சாத்தானை நீ உற்று பாரு என்று ஆண்டவர் காண்பித்தார். அப்பொழுதுதான் அந்த ஊழியக்காரன் அந்த சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டதை அவர் உற்று பார்த்தார். இரண்டாவது சொன்னார், அவனை பெரிய சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறேனே, கவனிக்கவில்லையா என்று கேட்டார். நித்திய சங்கிலிகளினால அந்த பிசாசை தேவன் அதை கட்டி வைத்திருந்தார். மூன்றாவது சொன்னார், அவனுடைய வல்லமைகளை எல்லாம் நான் சிலுவையில் உரிந்து கொண்டு மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராய் பிசாசை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து இன்றும் உயிரோடு திறவுகோலை உடையவராய் நான் இருக்கிறேன். சாத்தானுடைய சகல வல்லமைகளை நான் உரிந்து விட்டேன் என்று அந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிசாசு இயேசு ஆண்டவரால அது தலையை நசுக்கப்பட்டவன், நித்திய சங்கிலிகளினாலே கட்டப்பட்டவன். அதனுடைய வல்லமைகள், அதனுடைய அதிகாரங்கள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டு அவர் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கினார். இனி பிசாசுக்கு வல்லமை இல்லை. அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு பிசாசின் மேல் நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பின்பு ஏன் இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டும்? எதிர்காலத்தை நினைத்து, பிசாசை நினைத்து, வெளி சூனியங்களை செய்து விட்டார்களே என்று நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சாத்தானை ஜெயித்த இயேசு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த இயேசு இன்றும் உயிரோடு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லா பயத்துக்கும் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவியை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்குள் வரும்போது அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு தைரியத்தையும் நமக்கு திட நம்பிக்கையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்தியை முடிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, வாரத்தின் முதலாம் நாள் அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அவர்கள் நடுவிலே நின்று, பயம், யூதர்களுக்கு பயம், இயேசுவையே கொலை செய்தார்களே, நம்மை விடுவார்களா? கதவு பூட்டப்பட்டு இயேசு ஆண்டவர் பாருங்கள், கதவை தட்டினால் கூட தம்முடைய பிள்ளைகள் பயந்து விடுவார்கள் என்பதை அறிந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த சரீரம் அந்த அறை கதவுக்குள், அந்த வீட்டுக்குள் ஆண்டவர் போய் நின்றார்.
அதே போலத்தான் கல் புரட்டப்படாத சூழ்நிலையில் கூட இயேசு உயிரோடு கூட எழுந்து அவர் வந்தார். பிறகுதான் தேவதூதன் வந்து அந்த கல்லை புரட்டினார். அதை வந்து பார்க்கும்படி சொன்னார். அவர்கள் இருந்த அந்த வீட்டில் இயேசு தோன்றி சொன்னார், உங்களுக்கு சமாதானம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளத்துல நிம்மதி இல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானத்தை கொடுக்கும்படி இன்று உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீடுகளிலே பயமா? உங்கள் வீடுகளிலே கண்ணீரா? உங்களுடைய வீடுகளிலே வாழ்வு இல்லையா? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இன்னைக்கு வாழ முடியாதபடி செத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். சீஷர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்கள் எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவர் இன்றும் உங்களையும் என்னையும் அவர் சமாதானத்தினாலே நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ சாக மாட்டாங்க, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம். எதிரிகள் கையிலே பிடிபட்டு விடுவோமா? போரிலே நம்மை கொன்று போட்டு விடுவார்களா? இஸ்ரவேல் ராணுவத்தை நடத்தின கிதியோன், நியாயாதிபதியாக இருந்த கிதியோன் பயந்து நடுங்கினார். தேவன் அவருக்கு தரிசனத்தில் ஆண்டவர் அவரோடு பேசினார். கிதியோனே, நீ பயப்படாதே என்று சொன்னார். நீ சாக மாட்டாய் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அவருக்கு சொல்லிவிட்டார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உனக்கு சமாதானம் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக கூட இருக்கலாம். உங்களையும் இயேசு ஆண்டவர் சமாதானத்தினால நிரப்ப, இந்த சந்தோஷத்தினால நிரப்ப, உங்களை எல்லா விதமான பயத்துக்கும் திகிலுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக, இரட்சகராக, கடவுளாக அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது எல்லாவற்றுக்கும் அந்த மேலான தேவ சமாதானம், அந்த சமாதான பிரபு உங்களுக்குள் வரும்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அன்புக்குரியவர்களே, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர், உண்மையே நம்பி இருக்கிறபடியான பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்வீர்கள் எழுதியிருக்கு. இயேசு கொடுக்கிற சமாதானம் அது பரிபூரண சமாதானம், அது நிரந்தர சமாதானம், அது நிலையான சமாதானம். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. கொலோசியர் 1:20 வேதம் சொல்லுகிறபடி அவர் சிலுவையிலே ரத்த சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம், அவர் பாடுபட்டு ரத்த சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை வாழ வைக்க அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயத்தின் மூலமாய் ஆண்டவர் இயேசு கொடுத்த அதே வார்த்தையை ஜெபத்தோடும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடும் கூட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்க, நீங்களும் உங்கள் சந்ததிகளும் உங்கள் குடும்பங்களும் வாழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆண்டவருடைய நேரத்துக்காக நன்றி அப்பா. இன்று உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லக்காரன் இறங்கட்டும். உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னை இறங்கட்டும் ராஜா. உங்க ஜீவன் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வாழ்க என்று சொல்லி அன்னைக்கு மரியாதை வாழ்த்தி
நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து வாழ வைக்கவில்லையா ராஜா? இன்றைக்கு வாழ முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. யாரும் இல்லையே என்று அனாதையை போல நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி தவிக்கிறார்களே. 38 வருட வியாதியஸ்தனை நீ தேடி போய் பார்த்து சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே என்று சொன்னானே. அதே போல எனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேடி முடிய வாழ்வழிக்கிற வல்லமை கடந்து சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய உயிர் தெரிந்த வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அவருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றும் கூட ஆண்டவரே தன்னை நேசித்த பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், பிள்ளைகளை இழந்து சாவுக்கு ஒப்பு கொடுத்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இழப்பு மேல் இழப்பு, மரணத்தின் மேல் மரணத்தை சந்தித்து துக்கித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதீர்கள் என்று சொன்னீரேன் அப்பா. எதிர்காலத்தை நினைத்து இனி எப்படி நான் வாழப் போகிறேன் என்று கலங்குகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நீர் கலங்கரை விளக்காய் வந்து சேரும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளங்கள்ல மகிமையா இறங்குங்கப்பா. பயத்தை எடுத்து போடும், தைரியத்தையும் திட நம்பிக்கை அவர்களுக்கு தான். தெளிந்த புத்தி, அன்புள்ள ஆவி ஆண்டவரே, பயமுள்ள ஆவி விலகட்டும், தைரியமுள்ள ஆவி அவர்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தட்டும். சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரேன். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சமாதானத்தை தாங்கப்பா. சிலுவையில ரத்தம் சிந்தி பாடுபட்டு சம்பாதித்த அந்த சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தமிழ்நாட்டிற்கு ஆண்டவரே உங்க சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆளுகிற தலைவர்களுக்கு உங்க சமாதானம் ஆண்டவரே உண்டாகட்டும். எங்கள் இந்திய தேசத்துக்கு ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. குறிப்பாய் ஆண்டவரே அமெரிக்க தேசத்துக்காக, இங்கிலாந்து தேசத்துக்காக, இத்தாலிக்காக, ஜெர்மனுக்காக, பிரான்ஸுக்காக, சைனாவுக்காக, ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசங்களுக்காக, வளைகுடா தேசங்களுக்காக, ஆண்டவரே உலகில் உள்ள அத்துணை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கலக்கம் மாறட்டும், ஒவ்வொருவருடைய பயம் ஆண்டவரே விலகட்டும், ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வாழ்வழிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா. உம்முடைய உயிர் தெரிந்த ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வாழ்வை ஆண்டவரே உலகத்துக்கு சமாதானம் உண்டாகட்டும், உலக தலைவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சமாதானம் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த சமாதானத்தை வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கூறி அறிவிக்கிறோம். கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு உங்க சமாதானம் உண்டாகும். ஆசீர்வாதம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுத்ததற்காக நன்றி. எல்லா துதிக்கான மகிமை எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆமென். May God bless you all.